Hi friends, Assalamu alaikum. Welcome back to Mom's Magic Tamil. இன்னைக்கு வீடியோவில் நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாமே நம்மளோட டே டு டே லைஃப்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சமையலுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சமையல் பண்ணுறப்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது காய் வெட்டுறதுக்காக தான் இருக்கும். இந்த மாதிரி காய் வெட்டுறப்ப ஒவ்வொன்றா எடுத்து வெட்டினீங்கன்னா நீங்கள் ஒரு காய் எடுத்து வெட்டி முடிக்கிறதுக்கே அரை மணி நேரம் ஆயிரும். நான் சொல்கிற இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா 1 கிலோ காயாக இருந்தாலும் நீங்கள் 10 நிமிஷத்தில் வெட்டி முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். எந்த காயாக இருந்தாலும் தனித்தனியாக வெட்டாதீங்க, மொத்தமாக சேர்த்து வச்சு வெட்டினீங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும். உருளைக்கிழங்கு, வெங்காயம் மாதிரி காய்கள்லாம் இந்த மெத்தடில் வெட்டலாம். ரெண்டாக நறுக்கிட்டு நடுவில் இந்த மாதிரி தின் ஸ்லைசஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்லைசஸ் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ரொம்ப தின்னாக தான் வெட்டுறேன். இப்போ இதை அப்படியே சேர்த்து வச்சு அந்த அடுக்கை கலைக்காமலே இன்னொரு பக்கத்தில் வெட்டணும். இந்த மாதிரி வெட்டுறப்ப நமக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும். அந்த காய் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பிடிச்சிட்டு வெட்டினீங்கன்னா நமக்கு வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு ஒவ்வொரு பீஸும் நல்லா தின்னாக ஒரே மாதிரி சைஸில் ஈவனாக கிடைக்கும். இந்த மாதிரி வெட்டுறப்ப 1 கிலோ உருளைக்கிழங்கு இருந்தால் கூட நம்ம 10 நிமிஷத்தில் வெட்டி முடிச்சிடலாம். தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி தின் ஸ்லைசஸ் போட்டுக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கோட அடுக்கு குலையாமல் அப்படியே அதை பிடிச்சி வச்சுக்கணும். இஃப் சப்போஸ் அது விலகிருச்சுனாலோ இல்லை கீழே விழுந்துச்சுனாலோ மறுபடியும் எடுத்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வெட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை திருப்பி வச்சுட்டு நமக்கு தேவையான சைஸில் வெட்டிக்கலாம். இந்த மாதிரி வெட்டுறப்ப நமக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும். நீங்கள் பிகினராக இருந்தால் கூட இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேர் ஒவ்வொரு பீஸாக எடுத்து கட் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காயை வெட்டி முடிக்கிறதுக்கு அரை மணி நேரமாச்சும் ஆகும். பட் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா 10 நிமிஷமே அதிகம் தான். 10 நிமிஷத்தில் நீங்கள் 1 கிலோ காய் வரைக்கும் வெட்டிடலாம். வெட்டின காய் எடுத்து தண்ணியில் போட்டுருங்க, இல்லைனா கலர் மாறிடும். உருளைக்கிழங்கு, வெங்காயம்லாம் இந்த மாதிரி நம்ம வெட்டிக்கலாம். வெண்டைக்காய், பீன்ஸ் மாதிரி நீளமாக இருக்கிற காயை எப்படி வெட்டலான்னு பார்க்கலாம். வெண்டைக்காய், பீன்ஸு, அவரைக்காய் அதுக்கெல்லாம் நீங்கள் செகண்டாக சொல்கிற இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு எல்லா காயுமே வரிசையாக அடுக்கி வச்சுக்கோங்க. அடுக்கி வச்சுட்டு அந்த மேலே இருக்கிறத மட்டும் ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி வெட்டுறப்ப ஈக்குவல் சைஸஸாக காய் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பெரிய காயெல்லாம் தனியாகவும் சின்ன காயெல்லாம் தனியாகவும் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ காயெல்லாம் ஈவனாக அடுக்கி வச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். ரப்பர் பேண்ட் ஒன்று போட்டால் போதும், எல்லா காயும் கரெக்டாக செட் ஆயிரும். இந்த மெத்தட் நீங்கள் 10 காய் கூட சேர்த்து வச்சு வெட்டலாம். நம்ம கையில் பிடிச்சிட்டு வெட்டினோம்னா நமக்கு வெட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அது நழுவி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை போட்டுக்கிட்டோம்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். வெட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காய் மொத்தமாக எடுத்துகிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நமக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த ரப்பர் பேண்ட் வரைக்கும் கட் பண்ணி முடிச்சிட்டோம்னா அந்த ரப்பர் பேண்டை பின்னாடி எடுத்து விட்டுக்கணும். அவ்வளோதான். அப்புறம் லாஸ்ட்டாக வர்றதை மட்டும் நம்ம தனியாக வெட்டிக்கலாம். இப்படி வெட்டுறப்ப 10 நிமிஷத்தில் 1 கிலோ காயாக இருந்தால் நம்ம வெட்டி முடிச்சிடலாம். நமக்கு சமையலுக்கு டைம் ஆகிறதே இந்த காய் வெட்டுறதுல தான். இந்த டைமை நம்ம சூப்பராக சேவ் பண்ணிடலாம். வெண்டைக்காவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு தொடச்சிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வெண்டைக்காய் அந்த வழுவழுப்பு இல்லாமல் இருக்கும். ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் போதும், நம்மளோட டைமை சூப்பராக சேவ் பண்ணிடும். இப்போ வாங்க அடுத்த டிப் பார்க்கலாம். அடுத்து நம்ம ரொம்பவே குயிக்காக ஒரு 1 மணி நேரத்துலேயே தயிர் எப்படி ஈஸியாக உரைய விடலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ஓவர் நைட் ஃபுல்லாக தயிர் உரைய விடுவோம். இஃப் சப்போஸ் நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்திருக்கோம், நமக்கு இப்போ சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு 1 மணி நேரத்தில் நமக்கு தயிர் வேணும் அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரத்துலேயே தயிர் ஈஸியாக செட் ஆகிடும். வாங்க பார்க்கலாம். தயிர்க்காக நான் கொஞ்சம் திக்காக பால் காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு உரம் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பேக்கெட் தயிர் தான் யூஸ் பண்ணேன் உரைக்காக. பட் இதில் ரொம்ப புளிப்பு இருக்காது. ஸோ நீங்கள் வீட்டில் செஞ்ச தயிரோ இல்லை வேறு எங்கேயாவது கடையில் வாங்கின தயிரோ யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா புளிப்பாக இருக்கும். இந்த இதுக்கு நல்ல புளிப்பான தயிராக எடுத்துக்கோங்க. நீங்கள் வழக்கம் போல் வீட்டில் செய்கிற மாதிரி 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எப்படி ஊற்றிங்களோ அதே மாதிரி உரம் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் நல்லா சூடாக தண்ணி வச்சுருக்கேன். அந்த உரம் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க பாலை இதுக்குள்ளே வச்சு அப்படி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.
தண்ணி நல்லா சூடாக்கணும். உரமோர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து தயிர் நல்லா புளிக்கும். இப்போ சுடுதண்ணிக்குள்ளே வச்சுட்டு ஒரு மூடியை வச்சு மூடி வச்சுருங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக செட் ஆகும். குக்கரை மூடிட்டேன். 1 மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் எடுத்துருக்கிறது கம்மியான குவான்டிட்டி தான். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே செட் ஆகிடுச்சு. ஒரு 1/2 ஹவர்லேருந்து 3/4 மணி நேரம் அந்த டைம்குள்ளேயே செட் ஆயிரும். கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும். அப்படி இல்லை கொஞ்சமாக தயிர்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளவே செட் ஆயிரும். எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. நார்மலாக நம்ம தயிர் உரம் ஊற்றுற அதே மெத்தடில் தான் நம்ம செய்கிறோம். பட் குக்கரில் சுடுதண்ணிக்குள்ளே வைக்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்மளோட டே டு டே லைஃப்க்கு ரொம்பவே தேவையான ஒரு விஷயம். பொதுவாக நம்ம எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி காயில் யூஸ் பண்ணுவோம். இந்த காயில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு தருவாங்க. இஃப் சப்போஸ் இந்த ஸ்டாண்டு தொலைஞ்சிட்டாலோ இல்லை நமக்கு வந்து 2 காயில் வைக்கணும் அப்படின்னாலோ நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு தட்டில் அந்த மாதிரி வைப்போம். அது சரியாகவே எரியாது. இந்த மாதிரி ஒரு நகைவெட்டியை நம்ம அந்த ஸ்டாண்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப சின்ன விஷயந்தான். பட் அது இல்லாத நேரத்தில் அந்த கொசுபத்தி எப்படி வைக்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து அந்த நகைவெட்டியை யூஸ் பண்ணலாம். அது கீழே விழுந்துடாமல் கரெக்டாக நிற்கும். ஸோ நமக்கு காயில் பாதியிலே நிற்காமல் கரெக்டாக எரியும். நெயில் கட்டருக்குள்ளே கத்தி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்கள்ல, அதில் தான் நம்ம காயிலை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி காயில் வைக்கிறப்ப நெயில் கட்டருக்கு மேலே உள்ள அந்த பாட் நம்ம அமுக்கி கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த பாட்டை வந்து தூக்கி விட்டுட்டு வைக்கணும். அப்போ தான் அந்த நெயில் கட்டர் வந்து சாயாமல் கரெக்டாக நிற்கும். ஸோ காயில் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இல்லையேன்னு சொல்லிவிட்டு இனிமேல் நம்ம யோசிக்கவே வேணாம். ஒரு நெயில் கட்டர் எடுத்து நம்ம ஈஸியாக வச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பூவை பாக்ஸில் வச்சு ட்ராவல் பண்ணுறப்பெல்லாம் கொண்டு போவோம். உதாரணத்துக்கு ஸ்கூலில், காலேஜில் இல்லை ஆஃபீஸில் அங்கே போய் வைக்கலான்ட்டு சம்டைம்ஸ் கொண்டு போவோம். அப்படி இல்லைன்னா யாருக்காச்சும் கொடுக்கறதுக்காக கூட நம்ம பாக்ஸில் வச்சு பூவை கொண்டு போவோம். அப்படி கொண்டு போகிறப்ப சில பேர் வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கொண்டு போவாங்க. அந்த ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஒரு 1/2 அன் ஹவர்லேயே நல்லா தண்ணி மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பூ வந்து தண்ணிக்குள்ளே இருக்க மாதிரி ஆகிடும். இதனால் பூக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. பட் அந்த தண்ணி வந்து நம்ம பேக்கில் சிந்துச்சுன்னா நம்ம பேக்கில் இருக்க ஃபோன் ஏதாவது பேப்பர் வச்சுருந்தோம்னா அது எல்லாமே ஃபுல்லாக நனைஞ்சிரும். ஸோ பூவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், தண்ணி வெளியே வரக்கூடாதுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பால்ஸ் யூஸ் பண்ணலாம், பலூன்ஸு. பசங்க வாட்டர் பலூன் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு இந்த ஐடியாவே தோணுச்சு. இந்த மாதிரி தண்ணியை பலூனில் ஃபில் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நிறைய இடத்துல இது சூப்பராக யூஸ் ஆகும். இந்த பலூன் வந்து 2 ரூபாய்க்கு 10 பலூன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 பலூனில் தண்ணி நிரப்பி நம்ம வந்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா இதை வந்து நம்ம நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 பலூன்லையுமே தண்ணி நிரப்பி ஐஸ் கட்டியாக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம பூவோடு சேர்த்து எடுத்துகிட்டு போகலாம். ஐஸ் உருகினாலும் அந்த தண்ணி வந்து பலூனுக்குள்ளே தான் இருக்கும், வெளியே வராது. இந்த மாதிரி 2-3 ஐஸ் பலூன்ஸை எப்போவுமே ஃப்ரீசருக்குள்ளே போட்டு வைங்க. திடீர்னு குழந்தைங்க வந்து கீழே விழுந்துட்டாலோ இல்லை எதுலையாவது போய் இடிச்சிக்கிட்டாலோ இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஐஸ் பேக்ஸ் மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீங் நேரத்தில் வச்சு தேய்ச்சோம்னா இது நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும். குழந்தைங்களுக்கு தடுப்பூசியெல்லாம் போட்டோம்னா ஐஸ் கட்டி வச்சு தான் ஒத்தரம் கொடுக்க சொல்லுவாங்க நர்ஸு. அதுக்கெலாம் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு ஏதாவது சூடு பட்டுட்டாலும் நம்ம இதை வச்சு தேய்ச்சி கொடுத்தோம்னா அந்த வலி வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இல்லாத மாதிரி இருக்கும். நமக்கு அந்த எரிச்சல் குறையிற வரைக்கும் நம்ம தண்ணியில் காமிச்சிட்டே இருப்போம். அதுக்கு பதிலாக நம்ம இந்த ஐஸ் கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மீன், இறால், கறி இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டமும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு போவோம். அப்படி நம்ம கொண்டு போகிறப்ப நம்ம ஐஸ் கட்டி போட்டு கொண்டு போவோம். அந்த ஐஸ் கட்டிக்கு பதிலாகவும் இந்த ஐஸ் பலூன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக கறி வந்து வெளியூருக்கு அதிகமாக கொண்டு போக மாட்டோம். பட் மீன், இறால்லாம் கண்டிப்பாக நம்ம கொண்டு போவோம். அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஐஸ் கட்டி பலூன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், அப்புறம் எவ்வளோ மீன், இறால் நம்ம கொண்டு போகிறோங்கிறத பொறுத்து நம்ம கூடவோ குறைவோ வச்சுக்கலாம். நம்ம சும்மா வெறும்னா ஐஸ் கட்டியை மட்டும் போட்டு கொண்டு போனோம்னா அந்த ஐஸ் கட்டி வந்து கொஞ்சம் நேரத்தில் உருகிரும். நமக்கு தெரியாமல் இந்த பாத்திரம் வந்து சாஞ்சிருச்சுன்னா நம்மளோட பை ஃபுல்லாகவே ஈரமாயிரும். அப்புறம் நம்ம அந்த பையை எங்கெல்லாம் வைக்கிறோமோ அந்த இடம் ஃபுல்லாக ஸ்மெல் வரும். அப்புறம் நமக்கு அந்த இடத்துல ரொம்பவே சங்கடமாயிரும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், பலூனில் தண்ணி பிடிச்சி அதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது.
இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறப்ப கண்டிப்பாக துணிப்பையோ இல்லை கட்டைப்பையோ யூஸ் பண்ணாதீங்க. ஐஸ் உருகி அதுலேருந்து தண்ணி வடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக தண்ணி வந்து வெளியே வந்துடும். ஸோ பிளாஸ்டிக் பேக்கோ இல்லைனா அரிசி வாங்குறப்ப கொடுப்பாங்களோ ஒரு பை மாதிரி, நம்ம வந்து 10 கிலோ அரிசிலாம் வாங்கினா ஒரு பை கொடுப்பாங்க, அந்த பையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசி பை வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும், அதுலேருந்து சொட்டு தண்ணி கூட வெளியே வராது. நெக்ஸ்ட்டு அப்பளம் பொரிக்கிறப்ப மேலே வந்து மாவு மாதிரி ஒட்டியிருக்கும். இந்த மாவோடு நம்ம சேர்த்து அப்பளத்தை பொரித்தோம்னா அந்த மாவு வந்து எண்ணெயில் இறங்கி அந்த எண்ணெயோட கலர் வந்து கருப்பாயிடும். அது வந்து அப்பளத்துக்கு மேலேயும் ஒட்டிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி அப்பளத்துக்கு மேலே கருப்பாக மாவு ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அப்பளம் சாப்பிடவும் நல்லா இருக்காது, கசக்கிற மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. ஸோ அப்பளம் வாங்கின உடனே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சுத்தமான துணியை எடுத்து நல்லா தொடச்சி விட்ருங்க. நல்லா தொடச்சிட்டோம்னா அந்த மேலே இருக்க மாவுலாம் போயிடும். இந்த மாதிரி நல்லா தொடச்சிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி நம்ம ஒரு கட்டை அப்பளம் வாங்கினோம்னா அது எல்லாத்தையுமே பொரிக்க மாட்டோம், மிச்சத்தை வந்து இதெல்லாம் பாக்ஸில் தான் போட்டு ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணுறப்ப நல்லா தொடச்சிட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா அதில் உள்ள மாவு எல்லாமே போயிடும். நம்ம பொரிக்கிறப்ப எண்ணெய் நல்லா கிளியராக இருக்கும், மாவு கருகி அந்த எண்ணெயோட மிக்ஸ் ஆகிறதுலாம் நடக்காது. இந்த டிப்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம மந்திக்கெலாம் மசாலா அரைக்கிறப்ப நமக்கு வந்து ட்ரை லெமன் தேவைப்படும். அந்த ட்ரை லெமன் வந்து நமக்கு ஃபாரின்லேருந்து யாராவது கொண்டு வந்து கொடுத்தா தான். நம்மளாம் இங்கே காய வச்சு யூஸ் பண்ணுவோம்னு நினச்சா அது வந்து காயறதுக்கு 1 மாதத்துக்கு மேலேயே ஆகும். ஸோ இனிமேல் உங்கள் வீட்டில் நீங்கள் மந்திக்கு மசாலா அரைக்கிறப்ப உங்கள்கிட்ட ட்ரை லெமன் இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ் லெமனே எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே இருக்கிற அந்த தோலை மட்டும் நம்ம சீவி எடுத்துக்கலாம். இந்த லெமனோட தோலில் தான் நமக்கு அந்த மந்தியோட ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த மாதிரி தோல் சீவி எடுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கத்தியை வச்சு தோலை மட்டும் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இது நம்ம காய வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 1 மணி நேரத்துலேயே இது காஞ்சிடும். அப்புறம் நம்ம மந்தி செய்கிறப்ப அரேபியன் மசாலாவோட இந்த பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். இதோட வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸும் விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி தோலை சீவ முடியலன்னா நீங்கள் வந்து கத்தியை வச்சு தோலை கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம முழு லெமனும் வேஸ்ட் பண்ணணும்னு தேவையில்லை. அந்த தோல் மட்டும் இருக்கும்ல, ஜூஸுக்கெலாம் பழத்தை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட தோல் மட்டும் இருக்கும்ல, அதை கூட நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம டீ போட்டுட்ருக்கப்ப நமக்கு வந்து அந்த பால் டக்குன்னு தெரிய போகிற மாதிரி தோணும். அந்த மாதிரி நமக்கு தோன்றப்ப லைட்டாக கொஞ்சோண்டு சோடா மாவு, அதாவது ஆப்ப சோடா எடுத்து சேர்த்துட்டோம்னா அந்த பால் தெரியாது. பால் கொதிக்க ஆரம்பிக்கிறப்பவே நமக்கு தெரியும், ஒரு மாதிரி டப்பு டப்புன்னு சவுண்டு வரும். அந்த மாதிரி டப்பு டப்புன்னு சவுண்டு வந்தாலே அந்த பால் தெரிய போகுதுன்னு அர்த்தம். ஸோ உடனே ஒரு 1/4 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்து சேர்த்துட்டு நல்லா ஸ்பூன் வச்சு கிண்டி விட்டுட்டிங்கன்னா அந்த பால் கண்டிப்பாக தெரியாது. இது வந்து பழைய பாலில் செய்யாதீங்க, ஃப்ரெஷ்ஷான பால் வேறு ஏதோ காரணத்துக்காக தெரியுதுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் செய்யுங்க. இதனால் டேஸ்ட்டில் எதுவும் சேஞ்சஸ் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. நம்ம எப்போயும் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் டீயோ பாலோ. உடம்புக்கும் எந்த தீங்கும் வராது. நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஒரு 1/4 பிஞ்ச் மட்டும் போட்டால் போதும், பால் கண்டிப்பாக தெரியாது. இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்க டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் சிம்பரையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பை.